ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ரயில்வேஸ்லேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபார் மோர் குயிக் அப்டேட்ஸ் நம்ம ரயில்கோல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபில் அப்ளிகேஷன் டேட், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அண்ட் ரீஃபண்ட் எவ்வளோ வரும், நெக்ஸ்ட்டு அந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஏஜ் as per கேட்டகரி அண்ட் மெடிக்கல் க்ரைட்டீரியா என்ன, நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி வைஸ் வேக்கன்சி என்ன, ஓவரால் வேக்கன்சி என்ன அப்படின்றது, அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் எத்தனை அண்டு அதோட சிலபஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அதில் உள்ள மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் அண்டு ஒர்க் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் சென் 4/2025 இதுதான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கானது. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் டேட் என்னென்னு பார்ப்போம். பப்ளிகேஷன் அண்ட் ஆர்ஆர்பி வெப்சைட் பார்த்தா 14/9/2025. ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து பண்ணலாம், 15/9/2025 ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு 14/10/2025 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். அது வரைக்குமே ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டேட் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு 1 வீக்கில் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட்டு 16/10/2025 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 days கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரம் வரைக்கும் போக வேணாம். என்றைக்கு அப்ளை பண்ணி முடிக்கிறீங்களோ முடித்த அன்றைக்கே நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்து மாடிஃபிகேஷன் விண்டோ கொடுத்து கரெக்ஷனுக்காக 17/10 26/10 வரைக்கும் அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும். அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் அதுலேயும் ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணதுலேயும் மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. அது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு அதுக்கான டேட் 27/10/25 31/10/25 வரைக்கும். இதுதான் டேட்ஸ் எல்லாமே. இப்போது நம்ம அப்ளிகேஷன் டேட் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரியணும். எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எ யூனிவர்சிட்டி டிகிரி, நீங்கள் ஒரு டிகிரி வச்சுருந்தாலே போதும், இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் வந்து 20 to 33 வரைக்கும் இருக்கணும். ஆஸ் ஆன் 1/1/2026. ஃபார் நார்மல் கோர்ஸ்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டகரி வைஸ் எல்லாமே மாறும். பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே 35,400 வரும். லெவல் வந்து நீங்கள் 6ல் இருப்பீங்க, லெவல் 6, அதாவது எஸ்எம் லெவல் 6, அதே கேட்டர் தான் உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலர் வர்றது. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தா A2. ஓவரால் வேக்கன்சி எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து பார்த்தோம்னா 368 இருக்குது. இது நம்ம எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ணுறோமோ அந்த ஆர்ஆர்பி பொறுத்து வேரி ஆகும். அந்தந்த ஆர்ஆர்பிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம போட்டி போட முடியும். இந்த 368க்கும் நம்ம போட்டி போடுற மாதிரி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆர்ஆர்பி எல்லாமே ஸ்ப்ளிட்டப் ஆகி வந்திருக்கும். நெக்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் SC ST OBC எல்லாமே வில் பி அப்ளிகபிள் ஆஸ் பர் டீட்டெயில்ஸ் கண்டென்ட் இன் சென். அதான் அந்த ஏஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கேட்டகரி வைஸ் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்களோ அதுபடி உள்ளே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஏஜ் கிரிட்டீரியா நம்ம நார்மலாக 20 to 33, மிச்சம் எல்லாமே கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கதே டேட் வைஸ் கொடுத்துட்டாங்க. அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நாட் ஏர்லியர் தென் UR அண்ட் EWSக்கு பார்த்தா 2/1/1993, இதுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அடுத்து OBC நான் கிரீமி லேயராக இருந்தால் 2/1/1990க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். SC STக்கும் அப்படி தான் இந்த டேட்டுக்கு அப்புறம். ஃபார் ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிஸ் லோயர் லிமிட்டுன்னு பார்த்தா 1/1/2006 தான், அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ அப்ளிகேஷன் டேட்டு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் எஜுகேஷன், ஏஜ் ரெண்டும் பார்த்தாச்சு. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் த ஃபீ கன்செஷன் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே, பொதுவாக எல்லாருக்குமே ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 500 rupees. அந்த 500ல் 400 rupees அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா ரீஃபண்ட் ஆயிரும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஆன் அப்பியரிங் CBT1 கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 100 ரூபா தான் கிட்டத்தட்ட எக்ஸாம் ஃபீஸே. இதில் கொஞ்சம் மட்டும் பேங்க் சார்ஜஸை பிடிப்பாங்க, மினிமம் சார்ஜ் தான் அது பிடிப்பாங்க. அது போக மிச்சம் எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே அனுப்பிடுவாங்க ஆஃப்டர் CBT1 அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். அப்புறம் ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபீமேலாக இருந்தாலோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலோ இல்லை கேண்டிடேட் பிலாங்கிங் டு SC ST மைனாரிட்டி எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸ், இதில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபீ வந்து 250 rupees தான்.
அந்த 250 ரூபீஸுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதையுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ், மினிமம் பேங்க் சார்ஜ் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணிவிட்டு மிச்ச எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு 0 ஃபீஸ் தான். ஸோ யோசிக்காமல் எல்லாருமே இதுக்கு அட்டன் பண்ண பாருங்கள். அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு A2 ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக இருந்தாகணும். A2 ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். டிஸ்டன்ட் விஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, 6/9 6/9 வித்தவுட் கிளாஸ். நியர் விஷனும் பார்த்தீங்கன்னா 0.6 வித்தவுட் கிளாஸில் இருக்கணும். அது போக இந்த கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன் இது எல்லாமே பாஸ் ஆகிருக்கணும். இது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அடுத்து மெடிக்கலும் வைப்பாங்க. அந்த மெடிக்கல்லையுமே நீங்கள் எக்ஸாம் என்னெல்லாம் பாஸ் ஆகிருந்தாலும் சரி, இது நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி மெடிக்கல் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலோ இல்லை மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி தெரியாமல் இருந்தாலோ டாக்டர்கிட்ட ஐ செக்கப் கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இருப்பீங்க. அந்த ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்காகவே இது பிளாக் லெட்டரில் தெளிவாக கொடுத்துட்டாங்க, இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னு. த க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ் 14/10/2025. இதுதான் க்ளோசிங் டேட் அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. இந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் இயர் ரிசல்ட்டே வருது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அடுத்து இதுலேயுமே அப்ளை பண்ணுறப்ப லைவ் ஃபோட்டோ தான் கேட்குறாங்க. ரயில்வே பொறுத்தவரை இப்போ லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸில் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு அப்லோட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ, அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்ளை பண்ணக்கூடாது. The candidate module is designed to capture a live photograph of the candidate at a time of filling up of application form. Application form fill பண்ணுற நேரத்தில் நீங்கள் லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். லைவ் ஃபோட்டோ மே பி கேப்சர்ட் பை வெப்கேம் ஆர் பை ஃப்ரண்ட் கேமரா, ஸ்க்ரீன் சைட் கேமரா ஆஃப் த மொபைல் ஃபோனு. மொபைல் ஃபோனில் நீங்கள் எடுங்க இல்லை வெப்கேமில் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ஷூர் ட்ரெஸ் யுவர் செல்ஃப் இன் நான் ஒயிட் கிளாத்திங். ஒயிட் இல்லாமல் டார்க் கலராக போட்டு கான்ட்ராஸ்ட்டுக்காக பேக்ரவுண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி எடுங்க அப்படின்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் திஸ் பர்பஸ் த கேண்டிடேட் மஸ்ட் ஸ்டாண்ட் ஆர் சிட் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஸ்டாண்ட் ஆர் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரான்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. when prompted by application module or carefully followed the instruction below. இப்போ அது போக மிச்ச பாயிண்ட்ஸும் நான் சொல்கிறேன். லைவ் ஃபோட்டோ முக்கியம். முன்னாடி உள்ள ஃபோட்டோ அப்ளை பண்ணதுக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க. ட்ரெஸ் ஃபார்மேட்டு எப்படி இருக்கணுன்றதை இங்கே பார்த்துக்கோங்க. லைவ் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கணும். Ensure that the camera is positioned at eye level before capturing the photograph. ஐ லெவலில் வச்சு எடுத்துருக்கணும். Position yourself directly in front of the camera and look straight ahead with neutral expression. எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக லுக் ஃபார்வர்டாக இருக்கணும். மேக் ஷுவர் யுவர் என்டையர் ஃபேஸ் இஸ் கிளியர்லி விசிபிள். ஃபேஸ் ஃபுல்லாகவே விசிபிளாக இருக்கணும். அண்ட் சென்டர்டு வித்தின் த ஃப்ரேம் சென்டர்லையும் இருக்கணும். என்ஷூர் தட் யுவர் ஃபேஸ் இஸ் நெய்தர் டூ க்ளோஸ் நார் டூ ஃபார் அவே ஃப்ரம் த கேமரா. டூ க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, டூ ஃபாராகவும் இருக்கக்கூடாது. Do not wear a cap, mask or glasses, spectacles while capturing the photograph. கேப் போட்டு எடுக்கிறது, மாஸ்க் போட்டு எடுக்கிறது, கிளாஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ் இது எதுவுமே போட்டிருக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கிறப்ப. கேண்டிடேட்ஸ் மே ப்ரீவியூ தியர் கேப்சர்ட் ஃபோட்டோ அண்ட் ரீடேக் இட் இஃப் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த இமேஜ் அன்டில் தேர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட். அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோ சப்மிட் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணி பெர்ஃபெக்ட் இமேஜாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வித் த ஃபோட்டோகிராஃப்ஸ் தட் டூ நாட் கம்ப்ளை வித் தி ஸ்கைலைன்ஸ் ஆர் லயபிள் டு பி ரிஜெக்டட். அவங்க சொன்னபடிலாம் இல்லாமல் பெர்ஃபெக்டாக அந்த ஃபோட்டோகிராஃப் இல்லைன்னா அந்த கைட்லைன்ஸ் படி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. த கேண்டிடேச்சர் அப்பியரன்ஸ் டூரிங் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மஸ்ட் மேட்ச் த ஃபோட்டோகிராஃப் சப்மிட்டட் வித் அப்ளிகேஷன். நீங்கள் இப்போ கொடுக்க போகிற ஃபோட்டோகிராஃப் சப்மிஷன் வந்து கடைசி வரைக்கும் அவங்க செக் பண்ணுறப்ப அது நீங்களாகவே இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே அதை செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து சிக்னேச்சர் பற்றி பார்ப்போம். சிக்னேச்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிக்னேச்சர் மஸ்ட் பி சைன்டு பை த கேண்டிடேட் ஒன்லி. கேண்டிடேட் யார் எழுத போகிறாங்களோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும். யூஸ் எ பிளாக் இங்க் பென் ஆன் ஒயிட் பேப்பர். பிளாக் இங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், ஒயிட் பேப்பரில் எழுதணும் அந்த சிக்னேச்சரை. த சிக்னேச்சர் மஸ்ட் பி இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். கர்சிவ் ஆர் ஜாயின் லெட்டர்ஸ் கொடுத்து எழுதியிருக்கணும். நாட் இன் பிளாக், கேபிட்டல் ஆர் டிஸ்ஜாயின் லெட்டர்ஸ். அதாவது தன்னிச்சையாக ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக எழுதுறது, கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது, பிளாக் லெட்டரில் எழுதுறது இதெல்லாமே இருக்கக்கூடாது. The signature should be clear, legible and entirely visible with the scanned area. Scanned ஏரியாவில் பெர்ஃபெக்டாக விசிபிளாக இருக்கிற மாதிரி நீட்டாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஃபார்மேட் இருக்கணும், எவ்வளோ பிக்சல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பியில் ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் செலெக்ஷன் டு த ஃபைனல் ஆஃப் ஆர்ஆர்பி வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான். ரெண்டாவது பார்த்தா சிபிஏடி, நீங்கள் எஸ்எம்க்கு எடுத்திங்கனாலும் சரி, ஏஎல்பி எடுத்திங்கனாலும் சரி, 2 சிபிடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சிபிஏடியே வரும். ஆனால் இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி, நெக்ஸ்ட் டே சிபிஏடியே வந்துடுது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், இது எல்லாமே எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயும் இருக்கிறது தான். இதுபடி எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கும், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி அதுக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ். அதில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் 60, லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் 20, மென்டல் ரீசனிங் இதில் ஒரு 20. செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் given in the above table is only indicative and there may be some variation in the actual question paper. இதில் எப்படினாலும் வேரியேட் பண்ணி நாங்கள் கொடுப்போம், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதை அவங்க கொடுத்துருக்க நார்மல் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி 120 மினிட்ஸ் பார்த்தோம், 100 கொஸ்டின் பார்த்தோம். அதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. 1/3 will be deducted for each wrong answer. அடுத்து நார்மலைசேஷனும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மல்டிபிள் ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு வழக்கமாக உள்ள ரயில்வே நார்மலைசேஷனில் இதுவுமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த நார்மலைஸ்டு ஸ்கோர் ஆஃப் சிபிடியை தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணவும் செய்வாங்க. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சிபிஐடிக்கு அதுபடி தான் உங்களை மெரிட்டில் கொண்டு போவாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிஐடி அவைலிங் த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓபிசி அண்ட் எக்ஸர்வீஸ்மென்ட்ஸ் ஆர் கண்டினியூ டு பி கன்சிடர்ட் ஓகேங்க சார். அதாவது அண்டர்சர்வ்டில் கிளியர் பண்ணாமல் ஓபிசிலேயோ இல்லை எஸ்சிஎஸ்டிலையோ இப்படி நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே உங்களை அந்த கேட்டகரியிலே தான் கன்சிடர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கான சிலபஸ் அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் மேத்தமெட்டிக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியதுன்னு பார்த்தா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுவுமே பேசிக் லெவல் தான் சொல்லிட்டாங்க. மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு என்டிபிசியில் குரூப் டியில் வரக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், இதுதான் நம்மளுக்கு புதுசு. மல்டி சோர்ஸ் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸாமினேஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், டிராயிங் ஃப்ரம் டெக்ஸ்ட்டு, டேப்லார் டேட்டா, டேட்டா ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி, சார்ட்ஸ், பை சார்ட், கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன், வென் டயக்ராம், டேட்டா சஃபிஷியன்சி அண்டு டேட்டா அரேஞ்ச்மெண்ட், இது எல்லாமே உங்களோட ஸ்கில்லை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டில் கொடுத்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இதுக்குள்ளே இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்ட் கால்குலேஷன் கண்டிப்பாக இதில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு இதை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் கேப்பபிலிட்டி, அதில் லாஜிக்கல் ரீசனிங்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி லாஜிக், சிலாஜிசம், கிளாக்ஸ் கேலண்டர், அசம்ஷன், பிளட் ரிலேஷன், ஃபேமிலி ட்ரீ, சால்விங் லாஜிக் பேஸ்டு பசில், இதில் மேக்ஸிமம் எல்லாமே நம்மளுக்கு ரீசனிங் சாப்டரில் வர்றது தான். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் would be given from any subject, எந்த சப்ஜெக்ட்லனாலும் கொடுப்பாங்க. ஆன் ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, லிட்ரேச்சர், சயின்ஸு, என்விரான்மெண்ட், அப்ஸ்ட்ராக்ட், மைத்தாலஜி, டெக்னாலஜி அண்ட் கல்ச்சர், அண்ட் கேண்டிடேட் would be required to be understand and answer questions on the main idea, supporting idea, application, logic, structure, ஸ்டைல் ஆஃப் த பேராகிராஃப். அதாவது உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அந்த பேசேஜை ஃபுல்லாக படித்து அதில் என்ன ஐடியா இருக்குது, என்ன கருத்து சொல்ல வராங்க, நம்ம ஸ்கூலில் பண்ணது தான், அதை கொஞ்சம் டெப்த்தாக பண்ண வேண்டியிருக்கும், அந்த டயத்துக்குள்ளேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மென்டல் ரீசனிங், இதில் பார்த்தோம்னா அனலாகி, ஐடென்டிஃபைங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஐட்டம்ஸ், அப்ளைங் இட் டு த அனதர் பேர், சீரியஸ் கம்ப்ளீஷன், ஐடென்டிஃபைங் த சேம் பேட்டர்ன், சால்விங் கோடு, டீகோடிங்கு, ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், இதுவுமே மேக்ஸிமம் நம்ம ரீசனிங்கில் பார்த்து தான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை அந்த டயத்துக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் இங்கே நம்மளுக்கு கொடுக்குறது 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் சிபிடி முடிஞ்ச உடனே அதில் 1:8 டைம்ஸ் வந்து சிபிஐடிக்கு செலக்ட் பண்ணுவாங்க, கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான் இந்த சிபிஐடி. அதில் பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேகன்சி வில் பி செலக்டட் ஃப்ரம் ஈச் கேட்டகரி. அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிபிடி 1:8 எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க 8 டைம்ஸு. தே ஷால் பி ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் இன் சிபிடி. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷன் சர்டிஃபிகேட் இன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க அனெக்சர் 6ல். அதை வந்து நீங்கள் சிபிஐடி வர்றப்ப டாக்டர்கிட்ட சைன் வாங்கி பெர்மிட் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களை அந்த எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அதை பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு சிபிஐடி பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அது அந்த எக்ஸாம் பிஃபோருக்கு உங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்றது.
அதில் எல்லா பேட்டரியிலையுமே நீங்கள் பாஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் எல்லா செக்ஷன்லையுமே. இப்போ வந்து நம்ம ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு செக்ஷன் பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் சிபிஐடியில் உங்களுக்கு 5 இல்லை 4 சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக. அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். மொத்தமாகவும் உள்ள ஸ்கோர்லையும் அந்த கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு சிபிஐடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெரிட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஐடியில் வாங்குகிற ஸ்கோரை 30% சிபிடி 1ல் வாங்கியிருக்கிறத 70% மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கட் ஆஃபே விடுவாங்க. அடுத்து ஃபர்தர் ஸ்டேஜஸ்க்கு இதை வச்சு தான் கன்சிடர் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவாங்க. அடுத்து ஆர்ஆர்பி வைஸ் வேகன்சியில் பார்த்தோம்னா ஒன்று நம்ம சென்னை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரிவாண்ட்ரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சதர்ன் ரயில்வே தான். இந்த சென்னை அப்படின்றது எது எதில் வரும் அப்படின்னு பார்த்தா சென்னை டிவிஷன், சேலம், திருச்சி, இது தான் வந்து சென்னைக்குள்ளே வர்றது. இப்போ நீங்கள் திருச்சியாக இருக்கீங்க அப்படின்னா சென்னை ஜோன் அப்ளை பண்ணுங்கள். சேலம் இல்லை சென்னையாக இருந்தாலும் இது அப்ளை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் மதுரை டிவிஷனாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இதை சுற்றி இருந்தீங்க, திண்டுக்கல்னா கூட உங்களுக்கு திருச்சி பக்கம் தான், ஓகே. ஆனால் மதுரை அண்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் இருந்துட்டு இல்லை ராம்நாடு பக்கம் இருந்துட்டு நீங்கள் வந்து சென்னை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களை தூக்கி திருச்சியில் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள்லாம் எதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ட்ரிவாண்ட்ரமில் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் மதுரை டிவிஷன் வரும். அது நிறைய பேருக்கு தெரியாது. மதுரை, ட்ரிவாண்ட்ரம் அண்டு பாலக்காடு, இந்த 3 டிவிஷனுமே ட்ரிவாண்ட்ரம்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு நம்மளுக்கு தெரியணும், இதுவும் எவ்வளோன்னு தெரியணும். சென்னைக்கு பார்த்தோம்னா 3, இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5, ஓவராலாக 5 வேக்கன்சி. ட்ரிவாண்ட்ரமில் பார்த்தோம்னா மொத்தம் 19 வேக்கன்சி இருக்குது. இந்த 5 சென்னையை பொறுத்தளவு 5x8 40 பேர் நம்மளுக்கு 1:8 ஆகி சிபிஐடிக்கு அனுப்புகிற மாதிரி இருப்போம். அதுவே ட்ரிவாண்ட்ரமில் பார்த்தோம்னா 19 வேக்கன்சி, 19x8ன்னு போட்டோம்னா 152 மெம்பர்ஸ் சிபிஐடி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 1:8ன்னு நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இத்தனை பேர் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜ் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இது என்ன வேக்கன்சி கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, இதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். அப்ளை பண்ணி என்ன தான் பண்ணிடுறாங்கன்னு பார்ப்போம். நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிட்டு வர பார்ப்போம். இது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரயில்வேல வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர வர நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க அவங்களோட எக்ஸாம் செட்டோட மைண்ட் செட்டும் உங்களுக்கு தெரிய வரும், கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி கூட அமையும், கேசஸ் நடக்கலாம் ஃபர்தராக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில். ஸோ முடிஞ்ச எஃபர்ட் போட்டு இதையுமே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். நீங்கள் இந்த சிபிஐடி கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் நடக்கும். அதுவும் கிளியர் பண்ணிட்டாலே போஸ்டிங். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சிபிடி கிளியர் பண்ணிவிட்டு 1:8 செலக்ட் ஆகி சிபிஐடியும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். இப்போது நீங்கள் மற்ற எக்ஸாம்லாம் எடுத்து பாருங்கள். அண்டர் கிராஜுவேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதணும், செகண்ட் எக்ஸாம் எழுதணும், தேர்டில் நம்மளுக்கு டைப்பிங் ஸ்கில் எக்ஸாமும் வைப்பாங்க. 3மே எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம பாஸ் ஆகுமா என்னன்றதே தெரியும். இதில் ஜஸ்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம். உங்களோட கேட்டகரியுமே கிளியராக இருந்து ஆல்ரெடி செக் பண்ணி இந்த 2 ஸ்டேஜ் மட்டும் எழுதிட்டிங்கனால நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இதில் நம்ம முக்கியமானது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலோட ஜாப் நேச்சர் என்ன, அவங்க ஒர்க் ப்ரொஃபைல் என்ன, இந்த ஜாபோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்தளவு ஒர்க்கிங் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மெரிட்ஃபுல்லான விஷயம். ஒர்க்கிங் லொக்கேஷன் ஏன் அப்படின்னா ஒர்க் லொக்கேஷன் எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் சொன்னது என்ன அப்படின்னா சென்னை, சேலம், ட்ரிவாண்ட்ரம், மதுரை, இந்த மாதிரி அதே டிஆர்எம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ் மேக்ஸிமம் அமைச்சு ஒர்க் போய்கிட்டு இருக்கோம். உங்களை தூக்கி வேறு ஸ்டேஷன்லேயோ இல்லை நடுவுலையோ அந்த மாதிரிலாம் இருக்கவே செய்யாது. அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது மெயின் சிட்டினால் ஹச்ஆர்ஏவும் வரும். ஹச்ஆர்ஏ வந்து எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டின்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து மெயின் சிட்டின்றதுனால விலைவாசி எல்லாமே கூட இருக்கும் அப்படின்றதுனால அங்கே ஹச்ஆர்ஏவும் அதிகமாக வரும். ஸோ இன்ஹேண்ட் சேலரியே அரவுண்டு இப்போ நாளைக்கே நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோலராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஹேண்ட் சேலரி ஆஃப் எ செக்ஷன் கண்ட்ரோலர் டுமாரோ நிலைமைக்கு நியூ கண்ட்ரோலராக வந்தாலே 60K இருக்கும். இன்ஹேண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிமெரிட்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா ஒர்க்கு ப்ரெஷரான ஜாப் தான். ஆனால் அதுலேயுமே ஒரு பெனிஃபிட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீக்லி வந்து 36 ஹவர்ஸ் ஜாப் தான். ஆனால் அந்த 36 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 12 ஹவர்ஸே உங்களுக்கு
ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 இயர்ஸ் எஃபெக்ட் காமிக்கும். உங்கள் மைண்ட்லேயே அந்த ஒர்க் நின்றுட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையில் மட்டுமே ஈடுபட்டிருக்க மாதிரி இருக்காது. 4-5 விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணணும். நான் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ நானாக இருக்கேன் அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, என்னைய மாதிரி அந்த செக்ஷனில் உள்ள ஒரு 20-30 ஸ்டேஷனுக்கு மேக்ஸிமம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு செக்ஷனுக்கு மட்டும். அந்த மாதிரி டைமில் ஒவ்வொருத்தருமே என்னென்ன ப்ராப்ளம் இல்லை என்னென்ன பிளாக் வாங்குறாங்க இல்லை இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தான் நாங்கள் கால் பண்ணி சொல்லுவோம். அவங்க எங்களை கைட் பண்ணுவாங்க. இது இங்கே வருது, இந்த வண்டி இங்கே வருது, அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ட்ராக்கில் வாங்க, செகண்ட் ட்ராக்கில் வாங்க, இங்கே வரும்போது இதை வாங்காதீங்க, இந்த பிரச்சனை அதனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு எல்லாமே கைட் பண்ணுறது இவங்க தான். அவங்க கைட் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு இன்னொரு விஷயத்துக்கு கேட்பாங்க. இப்படி பல விஷயம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மைண்ட் ப்ரெஷர் அப்படின்றது இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சர்க்குலர் விட்டாங்க ஓப்பன் லைனில் விட்டு, யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ எஸ்எம்லேருந்து நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் எந்த எஸ்எம்மே அதுக்கு விருப்பப்படலை. நாங்கள் ஓரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய எஸ்எம்மாக கூட இருந்துட்டு போயிடுறோம். இதில் வந்து எங்களுக்கு அந்த இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டார்ச்சர் அனுபவிக்க விரும்பலைன்ற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. ஆனால் இதிலே செட்டாகி இப்போ வேலை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே இதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் வர்றப்பவே ஃபஸ்ட்டு பேட்சில் வர்றப்பவே ஒரு சிலர் வேக்கண்ட் இருந்துச்சு செக்ஷன் கண்ட்ரோலரில். ஸோ எஸ்எம்மாக போடாமல் டேரெக்டாக இதிலேயே வந்து தூக்கி அவங்க போட்டுக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போட்டாங்க. 6 ஹவர்ஸ் ரோஸ்டர் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி தான் போட்டிருக்காங்க. 6 ஹவர்ஸுங்கும் போது உங்களுக்கு வீக்லி 36 ஹவர்ஸ் தான் நீங்கள் வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன், 1 or 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த மைண்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் தப்புகள் வரும். அந்த தப்பு வந்து எப்படின்னா நிறைய இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு ட்ரெயினை வந்து ஒரு ஸ்டேஷனில் ஓரங்கட்டாமல் பின்னாடி வர ட்ரெயின் வந்து நின்று வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்களை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் ரீசன் இல்லை ஒரு எஸ்எம்எல் மிஸ்டேக், ஒரு சிக்னல் மிஸ்டேக், டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படி இப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த செக்ஷன் உங்கள் கையில் ஒப்படைச்சி நீங்கள் அதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு உங்களால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டின்றது ஒன்று இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1 day சஸ்பென்ஷன், இன்க்ரிமெண்ட் கட் இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லை ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டார்ச்சர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே ஆயிரும். அப்படி ஆயிட்டாங்க இப்போ என் செட்டில் உள்ள செலக்ட் ஆக வந்தவங்கலாம். ஸோ அது ஒரு டீமெரிட்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தா எந்த வேலையில் எடுத்தாலுமே ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம இதை பற்றிலாம் யோசிக்காமல் ஒரு ஜாபுக்குன்னு இறங்கி வந்து நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு போனோம். அந்த 6 மணி நேரம் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறதே வந்து ஒரு சில நேரம் தள்ளி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ்எம் வந்து ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகிற அளவுக்கு நேரம் வரைக்கும் தான் தண்ணி குடிக்க முடியாது. வெளியே போய் சிக்னல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நேரம் மட்டும் தான் தண்ணி குடிக்காத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட வந்து குடிச்சிக்கிடுவோம் நாங்கள். ஆனால் ஒரு 4-5 ஸ்டேஷன் ஒன்று போல் கால் பண்ணி முக்கியமான ஃபெயிலியர் டைம்லாம் கால் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹெக்டிக்காகவும் இருக்கும், ஒர்க் ப்ரெஷராகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த நேரங்களை மட்டும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ரிலீவ் ஆயிடுவீங்க. 6 ஹவர்ஸ்ன்றது உங்களுக்கு போகிறதே தெரியாது. அடுத்தடுத்து பிளானிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த ரீடிங் ஸ்கில் இந்த டெஸ்ட்லாம் இதில் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அனலிசிஸ், உங்களுக்கு கொடுக்குற பிளாக், உங்களுக்கு வர்ற லெட்டர்ஸ் அதெல்லாமே நீங்கள் டக்குன்னு கிராப் பண்ணி அடுத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட இன்புட் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். 4-5 இடத்த நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த ஹெக்டிக்கை நீங்கள் தாங்கிறதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும். இதுதான் இந்த ஜாபோட நேச்சர் அண்ட் ஒர்க் ப்ரொஃபைலு. இதில் உங்களுக்கு இன்ஹேன்ஸ் சேலரி சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா ப்ரமோஷன் நல்லாயிருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் தான். அதுக்கப்புறமே நீங்கள் சீஃப் கண்ட்ரோலர் ஆயிடலாம். சீஃப் கண்ட்ரோலர் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா level 7 வந்துடும். 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரமோஷன் பார்த்தா 3 to 5 இயர்ஸ்லேயே level 8 வரைக்கும் போயிடலாம். level 8 வரைக்குமே உங்களுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உட்காந்த இடத்துல இது வேலை, ஆனால் மைண்டுக்கு மட்டுமே வேலை கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் கிடையாது, நோ யூனிஃபார்ம். ஷர்ட்டும் பேண்ட்டும் நீட்டாக போட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு கேபினில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐடி கம்பெனி ஜாப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். மைண்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போகிறது தான் இந்த ஒர்க்கு. ஆனால் அந்த 6 மணி நேரம்ன்றது நீங்கள் ஃபுல்லாக அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
வேறு இது போக இதில் நம்ம சொல்கிறதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், share and subscribe to our Rail Gold channel.